ஒரு காதல். சரி, இப்ப என்கிட்ட சொன்னத அப்படியே போலீஸ் கிட்ட மறைக்காம சொல்லணும், புரிஞ்சுதா? மறைக்காம சொல்றேன் சார். ஆனா இனிமேலும் இந்த மாதிரி உசுறு போகாத மாதிரி ஏதாவது பண்ணி கொடுங்க சார். கண்டிப்பா பண்றேன். கயல், இன்ஸ்பெக்டர் போன் போட்டாலும் லைன் போக மாட்டேங்குது. இதுல இன்னும் நேரம் கடத்திட்டு இருக்கிறது நல்லா இல்ல. நீ எதுக்கும் பாடியை போட்டோ எடுத்து வச்சுக்கோ. நான் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல தகவல் சொல்லிட்டு வரேன். சார், நானும் கூட வரேன் சார். நான் சில எவிடன்ஸ் வச்சிருக்கேன். அது போலீஸ் விசாரணைக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். சரி, வா போலாம். சதீஷ் சார், கொஞ்சம் கிரௌட கண்ட்ரோல் பண்ணுங்க. ஓகே சார். வேற யாரும் பாடியை டச் பண்ணாம பாத்துக்கோங்க. ஓகே? எஸ் சார். நாங்க போயிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சிடுறோம். ஓகே சூர்யா சார், ஐ வில் டேக் கேர். நீங்க போயிட்டு வாங்க. சூர்யா சார், நேரம் ஆகுது, போலாமா? சதீஷ், நாங்க கிளம்புறோம். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். துளசி அக்காக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னே தெரியல. அவங்க குழந்தைக்கு ஆபத்து வந்தப்போ நம்ம தான் முன்ன நின்று காப்பாத்தணும். ஆனா இப்போ அவங்க புருஷன் இறந்துட்டாரு. ஆனா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாம நிக்கிறோம். துளசியும் அவங்க புருஷனும் நல்ல ஒத்துமையான தம்பதிங்க. இப்ப திடீர்னு ஒருத்தர் மட்டும் இல்லாம போனா எப்படி இன்னொருத்தரால அதை தாங்க முடியும்? துளசி மனசு உடைஞ்சு போயிருப்பாள்ல. ஆமா சார், தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க குடும்பத்துல நானும் ஒருத்தியா பழகிட்டேன். அவங்க கையால சமைச்சதை நான் சாப்பிட்ருக்கேன். அவங்க ரேஷன் அரிசியில சாப்பிட்டு எனக்கு மட்டும் நல்ல அரிசியில சமைச்சு சாப்பாடு போட்டாங்க சார். அந்த அளவுக்கு வந்தவங்களை உபசரிக்கிற குணம் அவங்க 2 பேருக்குமே இருக்கு சார். அவங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும்? அவங்க உண்டு, அவங்க குடும்பம் உண்டுன்னு வேலைக்கு போய் குடும்பம் நடத்திட்டு இருக்கவங்க அவங்க. அவங்க யாருக்குமே துரோகம் நினைச்சதில்ல. அப்படிப்பட்ட குடும்பத்துல திடீர்னு விட்டுட்டு போயிட்டாருன்னா அவங்களால எப்படி தாங்க முடியும்? துளசி அக்கா பாவம் தனியா என்ன பண்ணுவாங்க? கஷ்டம்தான். ரொம்ப நேசிச்ச ஒருத்தர் திடீர்னு இல்லாம போனா வாழ்க்கையே வெறுமையாயிடும். அதுக்கப்புறம் எதுக்கு வாழ்றோன்னே தெரியாம இருக்கும். எதை பார்த்தாலும் கோவமும் வெறுப்பும் தான் வரும். ஆமா சார், உலகத்திலேயே மிகப்பெரிய கஷ்டம் என்னன்னா அது பிரிவு தான் சார். அதை விட நரகம் வேற எதுவுமே இல்லை சார். அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் அதோட வலி தெரியும். வெளியில 1000 நல்லா இருக்க மாதிரி பேசினாலும் அந்த வலி மாறாத வலி சார். ஆமா கயல், ஒருத்தர் நேசிச்சு பிரிஞ்சவங்க மனசுல உள்ள கவலையை என்னதான் மறைச்சாலும் அது ஒருத்தர் ஏமாத்திக்கிற மாதிரி தான். அந்த இழப்பை வேற யாராலையும் ஈடு செய்ய முடியாது. உண்மையா காதலிச்ச 2 பேர்ல தப்பு யார் மேல இருந்தாலும் பிரிவு எல்லாத்தையும் மறக்க வச்சிரும் சார். அப்படி மறக்கலன்னா அது உண்மையான காதலாவே இருக்க முடியாது. இதை யார் உணர்றாங்களோ இல்லையோ, நான் உணர்றேன் சார். நான் துளசி அக்காவை பத்தி சொன்னேன் சார். நானும் பொதுவாக தான் சொன்னேன்.